தமிழ் தலைவாஸ் டீமோட இந்த ஒரு ரீடைன் லிஸ்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராம்குமார் மாயாண்டி ரீடைன் செய்யல. பிகேஎல் சீசன் 11ல் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ரீடைன் வந்து செஞ்சாங்க. 2 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த வாட்டி கண்டிப்பாக ரீடைன் பண்ணியிருக்கணும். பட் ரீடைன் பண்ணலை. ஏன்னு கரெக்டாக தெரியல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. மற்ற டீம்ஸோட ரீடைன் லிஸ்ட்டை பார்த்துட்டு தமிழ் தலைவாஸ் டீமோட ரீடைன் லிஸ்ட்டை பார்க்கும்போது பயங்கர கோவம் வருது. முகிலன் சண்முகத்தை யூம்பா டீம் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் நேஷனல்ஸில் தமிழ்நாடு டீமுக்காக சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்பில் யுவா மும்பா டீமுக்காகவும் ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அவரை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அல்லூர் சதீஸை எலைட் கேட்டகரியில் ரீடைன் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கை அவர் மேலே வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. பிகேஎல் சீசன் 11ல் அல்லூர் சதீஷ் யூம்பா டீம் தான் எடுத்தாங்க. பெருசாக வாய்ப்புகள் கொடுக்கல. ஒரு மேட்ச் ஹரியானா மேட்ச் வந்து சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் நேஷனல்ஸ் அதில் தமிழ்நாடு டீமுக்காக சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. இந்தியன் கேம்ப்க்கும் இப்போதைக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாட்டி அவர் மேலே அதிக நம்பிக்கை இருக்கனால எலைட் கேட்டகரியில் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. பாட்னா பைரேட்ஸ் டீம் சுதாகரன் அண்ணனையும் தியாகராஜன் அண்ணனையும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் லாஸ்ட் டைம் பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல. சுதாகரனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணியும் போட்டிருந்தேன். தியாகராஜன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பிளேயர் கேட்டகரியில் ரீடைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் அன்கித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொசிஷனில் சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. மெயின் டிஃபெண்டராக இருந்தார். அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு தியாகராஜன் அண்ணனை எலைட் பிளேயரில் ரீடைன் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நம்பிக்கை அவங்க மேலே இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. புனேரி பல்டன் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பிளேயர் கேட்டகரியில் அபினேஷ் அண்ணனையும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யா அப்புறம் மணிகண்ட நேசமணி 2 பேரையும் ரீடைன் வந்து பண்ணியிருக்காங்க. 2 பேரும் யுவா கபடி சீரீஸில் ஜூனியர் ஸ்டீலர்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜெயசூர்யானை வந்து சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் சீனியர் நேஷனல்ஸ்லையும் தமிழ்நாடு டீமுக்காக சிறப்பாக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்க மேலேயும் நம்பிக்கை இருந்தனால தான் ஹரியானா டீம் அவங்கள ரீடைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூம்பா டீம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முகேஷ் கண்ணன் அப்படிங்கிற தமிழ் பிளேயர் லெஃப்ட் ரைடர் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அவர் இப்போ இந்த வாட்டி தான் சப் ஜூனியர் வந்து தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. அங்கேருந்து யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்பில் யுவா மும்பா டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. அங்கே பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல. அங்கேருந்து டேரெக்டாக யூம்பா டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 12க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் NYP சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்னு ஒரு தமிழ் பிளேயர் மேலே நினச்சி பாருங்க. இந்த மாதிரி மற்ற டீம்ஸ் எல்லாமே தமிழ் பிளேயர்ஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு ரீடைன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் டீம் ரீடைன் பண்ண வேண்டிய பிளேயர்ஸையே ரீடைன் பண்ணாமல் இருக்காங்க. NYPலையும் எந்த ஒரு தமிழ் பிளேயரையும் சைன் பண்ணலை. இப்போ அடுத்தது ஆக்ஷன் நடக்க போகுது. ஆக்ஷன்லையும் எடுக்கல அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல.